Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்ட்ட கவர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப் கவர் பண்ண போறோம். ஆக்சுவலா புரோகிராமிங் லாங்குவேஜ்ல டேட்டா டைப்ங்கிறது ஒரு காமனா யூஸ் பண்ற ஒரு ஒரு கான்செப்ட். மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ்ல டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக்கா டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம கோலாங்ல டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக்கா டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு புரோகிராமிங் லாங்குவேஜ். இங்க நீங்க ஒரு வேரியபிளோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா அதோட டேட்டா டைப்பே நீங்க சேர்த்து டிக்ளேர் பண்ணணும். ஆனா ஃபியூச்சர்ல கோலாங் அத அப்டேட் பண்ணி, ஈவன் நீங்க டேட்டா டைப் குடுக்கலனாலுமே, ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே அந்த குடுக்குற டேட்டா என்ன டைப்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி அத அசைன் பண்ணிக்கும். சேம். ஸோ மீன் டைம் அதே மாரி அ உங்களுக்கு நான் இப்போ டேட்டா டைப்ஸ என்னென்ன வகையெல்லாம் கோலாங்ல நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சேம் அதே மாரி என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னும் நான் சொல்றேன். ஸோ ரொம்ப காமனா யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேர் நேம்ன்னு வச்சிருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரிங். இப்போ காமனா ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு நேம் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்க. நேம் என்ன டேட்டா டைப்ல இருக்கும்? நேம்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்ங்கிறத புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்துக்கு நான் இப்ப இங்க என்ன பண்ணலாம்? எங்க நேம அசைன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சூனா பானா. ஓகே. நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், சூனா பானாங்கிற ஒரு நேம வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வேரியபிளோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டைப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரிங் டேட்டா மட்டும் தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் நீங்க இதுல வேற ஏதாவது டேட்டா குடுத்தீங்கன்னா, அது வந்து எரர் த்ரோ பண்ணும். whom cannot used untyped int constant. அதான் சொல்லுது அந்த இடத்துல. இந்த மாரி இன்ட்ட யூஸ் பண்ண முடியாதா தம்பி? அப்படிங்குது. ஓகே. இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்க்கு. ஸோ அதே மாரி இன்டிஜர்லயும் இருக்கு. ஓகேங்களா? இன்டிஜருக்கும் நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். வேர் ஃபோன் இன்ட். ஓகேங்களா? எப்ப இந்த இடத்துல ஃபோன். ஓகே. இப்போ நான் இங்க ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபோன் நம்பர் என்ன டைப் ஆஃப் டேட்டா? இது ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ நாம என்ன பண்றோம், கம்ப்யூட்டருக்கு சொல்றோம். இந்த வேரியபிள்ல நீ என்ன பண்ணணும்னா, இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா மட்டும் தான் நீ அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி, இப்ப இந்த வேரியபிளுக்கு அதோட ரூல்ஸ் மாரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ட்டோம். அதனால இனிமேல் நீங்க ஃபோனுக்கு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, இன்டிஜரா இருந்தாலும் சரி, இனிஷியலா ஒரு டேட்டா டைப் நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா, அததான் வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போ முடியும். அதுக்காக தான் இங்க டேட்டா டைப்பே டிக்ளேர் பண்றது. ஸோ நீங்க அடுத்து வந்து நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஓகே அத அப்டேட் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஓகேங்களா? அப்டேட் பண்ண நினைக்கும்போது, நம்பர் போட்டீங்கன்னா அப்டேட் ஆயிக்கும். ஆக்சுவலா இங்க என்ன வருதுன்னா, இது ஃபங்ஷனுக்குள்ள போட்டு அப்டேட் பண்ணலாம். ஃபங்ஷன் செக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ இங்க நான் என்ன பண்றேன், ஃபோனுக்கு புதுசா ஒரு நம்பர போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்க நான் குடுக்குறது ஒரு இன்டிஜர். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதோட டைப் என்னவா இருக்கு? இன்டிஜரா தான் இருக்கு. இங்க நான் கொண்டு வந்துட்டு இதவே நான் ஸ்ட்ரிங்ல குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கவே எடுக்காது. எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது பார்த்துட்டோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலா நியூமரிக் வேல்யூஸ் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இனிஷியலா நம்பர்ஸ கோலாங்ல பல விதமா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பல விதமா மீன்ஸ் அந்த டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்றத பல விதமா டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டைன் ரேஞ்சஸ் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இங்க உங்களுக்காக டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ இத ரொம்ப டெப்த்தா போக விரும்பல. ஆனா, இப்படியும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சிம்பிள் ஒண்ணும் இல்ல. இன்ட் 8, 16, 32, 64 ஸோ இதெல்லாமே சைஸஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சைஸ் இன்கிரீஸ் பண்ண உங்களால அதுக்கு ஏத்தாப்புல வேல்யூவும் இன்கிரீஸ் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஃபர்தரா வரப்போற வீடியோல இது தனியா ஒரு வீடியோவே இருக்கு. ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன்ஸ் இது என்ன மாரி ப்ராசஸ் பண்ணுது, பிட்வைஸ் ஆப்பரேஷன்ல என்ன மாரி ப்ராசஸ் பண்ணுது, என்ன மாரி இது வந்து ரேஞ்சஸ அக்செப்ட் பண்ணுங்கிறது நம்ம டீட்டெயிலா தனியா வேற வீடியோல பார்ப்போம். இது சிம்பிளா டேட்டா டைப் மட்டும் பார்க்குறது. ஸோ இப்பலாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்னா இன்ட் 64 வரைக்கும் 8ல இருந்து ஆரம்பிச்சு 64 வரைக்கும் இருக்கு. யூஇன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. அன்சைன் இன்டிஜர். நீங்க இங்க நெகட்டிவ் வேல்யூ எதுவுமே குடுக்க முடியாது. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் அத அக்செப்ட் பண்ணும். ஸோ அன்சைன் இன்டிஜர்ஸ் அதுலயுமே 8, 16, 32 வரைக்கும் இருக்கு. சாரி 64 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட். இது காமனா ஃப்ளோட்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இங்க நம்ம வாங்குறது நம்பர்ஸ். ஓகேங்களா? டெசிமல்ல வாங்க நினைச்சோம்னா ஃப்ளோட்ல குடுக்கணும். என்ன குடுப்போம்? ஓகே. சும்மா ஒரு வேல்யூ. வேல்யூ நான் என்ன பண்றேன், ஃப்ளோர் 632ன்னு குடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்பர் குடுக்குறேன். நம்பரோட சேர்த்து ஒரு டெசிமல் வேல்யூ குடுக்குற பட்சத்துக்கு, அது என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம ஃப்ளோட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் டைம் அதே மாரி டேட்டா டைப்ல பூலியன் இருக்குது. பூலியன்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு காமனா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? வேர் இருக்கா?
இருக்கான்னு போட்டிருக்கேன். பூல். ஸோ, இங்க நீங்க இந்தல வந்து இந்த இருக்கா அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல இருக்கா, இல்லையா அப்படிங்கிறத நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மூலமா நீங்க வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் நீங்க. இன் கேஸ் ஒரு ஃபிளாகா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி பர்ப்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ட்ரூ, வ ஃபால்ஸ் அப்படிங்கிறத நீங்க வேல்யூவா குடுத்துக்கலாம். இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல நெனச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு டைப்புக்குமே அதோட டிஃபால்ட்ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ, ஸ்ட்ரிங்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எம்ப்டி டபுள் கோட்ஸ்ங்கிறது தான் அதோட டிஃபால்ட் வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் இந்த எம்ப்டி டபுள் கோட்ஸ் தான் அதோட டிஃபால்ட் வேல்யூ. இன்டிஜர்னா 0 தான் டிஃபால்ட் வேல்யூ. பூலியன்னா ஃபால்ஸ் தான் டிஃபால்ட் வேல்யூ. இத நீங்க வந்து மைண்ட்ல எப்பயும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து காமனா வந்து இனிஷியலா இருக்கிறது. ஓகேங்களா? ஆனா கோலாங் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியுமா? கிடையாது. கோலாங் புதுசா ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து குடுக்குற வேல்யூவ வச்சு அது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லி அத அஸ்யூம் பண்ணிக்கும். ஸோ, இங்க நான் ஷார்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன் கொண்டு வரப்போறேன். நீங்க இது நான் ப்ரீவியஸ் வீடியோல வேரியபிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான்ல லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ, இப்போ நீங்க இத பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆ என்ன குடுப்போம்? சரி ஏஜ்ன்னு குடுப்போம் தோராயமா. இப்போ நான் ஏஜ்ன்னு குடுத்துருக்கேன். இப்போ இந்த ஏஜ்க்கு நான் இப்போ ஷார்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன் குடுத்துருக்கேன். அந்த சிம்பல் குடுத்துட்டேன். குடுத்துட்டு, நான் இப்போ ஒரு நம்பர் தரேன். 25 ஓகே. இப்போ 25ன்னு நம்பர் குடுத்துருக்கேன். நான் இங்க வேர்னும் டிக்ளேர் பண்ணல, கான்ஸ்ட்டும் டிக்ளேர் பண்ணல. அதோட டைப்பும் நான் குடுக்கல. ஓகேங்களா? ஆனா, அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது என்னவா எடுத்துக்குது? வேர் இன்ட்டா எடுத்துக்குது. ஏன் அது இன்ட்டா எடுத்துக்குது? நீங்க இங்க நம்பர் குடுத்தனால இன்ட்டா எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்க இதே இது வந்து ஒரு டெசிமல் வேல்யூ குடுக்குறீங்கன்னா, என்னவா எடுத்துக்கும்? ஃப்ளோட்டா எடுத்துக்கும். இதே இது நீங்க இத ஸ்ட்ரிங்கா குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங்கா குடுக்குறீங்கன்னா என்னவா எடுத்துக்கும்? அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? நல்ல நான் கூட என்னடா இன்ஃபரன்ஸ் புதுசா டேட்டா டைப் வந்துருச்சுன்னு நெனச்சேன். ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேரியபிள்ஸ்ல நம்ம வந்து டேட்டா டைப் இருக்கு. ஐயோ! ஏதோ ஒளர்றேன் ரோல் ஆகுது. ஸோ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் ஃபர்தரா பார்ப்போம். பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் இவ்வளதான். ஓகேங்களா? இவ்வளதான். இந்த மாரி வகையில தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளதான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.